வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்களாயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்களாயிரம் நிகழ்ச்சியில் ஒன்று மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு லேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சட்டைக்கு மேலே சட்டை போட்டாலே லேயர்ஸ் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நானுமே இன்றைக்கி ஷர்ட் போட்டு டிஷர்ட் போட்டுறேங்க. இப்போ இந்த பேட்டர்ன்லேயே டிஷர்ட்ஸ் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு இன்னமுமே ஷர்ட்டுக்கு மேலே ஒரு டிஷர்ட் போட்டால் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த டிஷர்ட்டை விட. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி ஒயிட் கலரோட கலர் பேட்டர்ன்லேயே கூப்பிட்டு போயிடறாங்களா, நமக்கு வந்து ஒயிட் கலரையும் தாண்டி நிறைய கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற ஒரு சட்டையையும் டிஷர்ட்டையுமே யூஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்டை அயன் பண்ணலன்னு தெரியாது. ஸோ அதனால் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு லேயர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஷேவ் பண்ணணும், ஏன்னா ரொம்ப தாடி வளர்ந்துருச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான தாடியாக வளர்ந்துருச்சு. எங்களுக்கு தெரியும் தானே, பேட்ச் பியர்ட் தானே, அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாடி பார்க்கும்போது நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும், உங்களுக்குமே தெரியும். நான் உங்களுக்குமே சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான், பேட்ச் பியர்டாக இருந்தால் ரொம்ப க்ரோ பண்ண போகாதீங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு. இப்போது எனக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கான நேரம் அப்படிங்கிறது தான் உண்மை. சும்மா நம்மளும் எடுத்து ட்ரிம் பண்ணிட முடியாது, இவன் ஒரு மாதிரியாக ஆயிடுவான். கொஞ்சம் செலூனுக்கு போயிட்டு பேக்கெட் ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம போன வாரங்களில் கொடுத்த 2 ப்ராமிஸ் இருக்குது. நம்ம எப்போவுமே 2 ப்ராமிஸை சேர்த்து வச்சு ஒரு நிகழ்ச்சியில் திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறது வழக்கம். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஆட்டிடியூடில் இருக்க போகுது. எல்லா ஆட்டிடியூடுக்குமே இதுதான் மஸ்ட்டு, ஏன்னா பங்க்சுவலாக இருந்தால் தான் எல்லாமே பங்க்சுவலாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனாலே பங்க்சுவாலிட்டி எப்படி ஆட்டிடியூடை பாதிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பேசியே ஆகணும். அதை கடந்து நம்ம வந்தோம்னா இந்த பக்கம் டை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தோம் ஒரு விஷயம் தான், டை கட்டுற மாதிரி ஒரு சின்ன டிப் கொடுத்துருப்போம். அதே மாதிரி இப்போது நம்ம பேச போகிறது டை வர்க்கங்கள், அதாவது டை என்னென்ன மாதிரியான டைப்ஸில் டைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா பவுமே கூட ஒரு டை தான், ஸ்ட்ரிப்பாக சின்னதாக இருக்கிறது ஒரு டை இருக்குது, பெரிய டை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபங்கியாக ஒரு மாதிரி பெரிய டைலாம் இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டை டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதை வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேச இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செல்ஃப் கேரில் பேச போகிறது ஒரு முக்கியமான டாபிக், பசங்களுக்கு உயிர் போகிற அளவுக்கான ஒரு டாபிக். அப்படிங்கிறதுனால பசங்களா மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஓகே மக்களே, நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு. ஸோ நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாச்சு. அந்த ப்ராமிசஸ் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் 2 ப்ராமிசஸ், முக்கியமான ப்ராமிசஸ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தவறாமல் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முதல் ப்ராமிஸாக இருக்கிறது, போன வாரத்துக்கு முந்தின வாரமே நம்ம டை கட்டுறது எப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான், இப்படி கட்டலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கடைசியாக சொல்லியிருந்த ஒரு விஷயம், நம்ம அடுத்த வாரங்களில் வர்ற வாரங்களில் பேசுவோம். டைப்ஸ் ஆஃப் டை, என்ன மாதிரியான டைலாம் இருக்குது, அது எந்த மாதிரியான இடங்களுக்கு சரியாக இருக்கும், என்ன கலர் பேட்டர்ன் கொடுத்தனா அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசுவோம். அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஒரு டை எபிசோடில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான டைலாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஒவ்வொரு டையுமே ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான். நான் அன்னைக்குமே சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், டை அப்படிங்கிறத வந்து ரொம்ப நாசிசமாக அப்படிலாம் பேசிக்கிட்டு நம்ம ரொம்ப பொலிட்டிக்கல் ஆக்கிக்க வேணாம். நமக்கு அழகாக இருக்கா, இன்னொருத்தர் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கா, ஒரு மாதிரி கெத்தாக இருக்கா, மாஸாக இருக்கா, ஒரு இடத்துக்கு சரியாக இருக்கா, ட்ரெடிஷ்னலான பிளேஸுக்கு இல்லாமல் ஒரு மாடர்னான பிளேஸுக்கு அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, அவ்வளவுதான். அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்குமே கரெக்டாக இருக்கும். மனசில் எதையும் வச்சுக்காதீங்க. ஃபேஷன் அப்படிங்கிறது இன்னொருத்தர் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்மளை நாமளே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்காகவும் மட்டும்தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஸ்டாண்டர்டான டை. நம்ம அன்னைக்கு ட்ரை பண்ணோம் இல்லையா, அந்த டை தான். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம டை கட்டுறதுன்னா ஆக்சுவல் டை கட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கட்டுனா கரெக்டாகவே கட்டிடலாம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான டை யூஸ் பண்ணுறது தான் வழக்கம். நம்ம அன்னைக்கு யூஸ் பண்ணதுமே கூட ஒரு ஸ்டாண்டர்டான டை தான். அந்த ஸ்டாண்டர்டான டையை எப்படி கட்டுறது அப்படிங்கிறது கீழே இருக்கிற எபிசோடில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் அந்த எபிசோடில் இருந்து வேணும்னா ஒரு கட் ட்ரை பண்ணுறேன், எடுத்து உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக. அதையும் நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட டான் தமிழ் ஒலி யூடியூப் இல்லத்தில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு டை எப்படி கட்டுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை வந்து நான் கொஞ்சம் கிளியராகவே முடிஞ்ச வர உங்களுக்கும் தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி கொண்டு வந்து சேர்த்துருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேஷுவலான ஒரு டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்டர்டான ஒரு டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் அந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ மோஸ்ட்லி ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா ஸ்டாண்டர்டாக ஒரு டை யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டை ட்ரை பண்ணுறீங்கன்னா மறந்துடாதீங்க, ஒரு ஒஃபிஷியலான இடத்துக்கு, ஒரு ப்ரொஃபஷனலான இடத்துக்கு ஸ்டாண்டர்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி சைஸோட ஒரு டை ட்ரை பண்ணுங்கள். அது பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட அந்த குவாலிட்டியையும் ரொம்ப டவுன் பண்ணிடாது. பார்க்கும்போது
பார்க்கும்போது நீங்களும் ஒரு ஸ்டாண்டர்டான ஆள் தான் அப்படிங்கிறத ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயம். ஸோ ஸ்டாண்டர்ட் டை எல்லாமே ப்ரொஃபஷனல் ஒஃபிஷியல். அப்புறமா இருக்கிறவர் தான் இந்த ஒரு ஸ்கினி அப்படிங்கிற ஒரு டை. இது வந்து கம்ப்ளீட்டாகவே பெருசாகவும் இருக்காது. நம்ம லாஸ்ட் வீக் ட்ரை பண்ண ஒரு டை இருக்குதானே, அது வந்து ஒரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கிற பக்கம் தான் பின்னாடி வரணும், பெருசாக இருக்கிற பக்கம் முன்னாடி வரணும். இது ஸ்டாண்டர்டான ஒரு டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது ஷர்ட்டோட அப்படியே அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபில்லராகவே பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இது ஸ்கினியான ஒரு டை இருக்கு இல்லையா, அது வந்து ஷர்ட்டோட கம்ப்ளீட்டான ஒரு ஃபில்லராக இருக்காது. ஷர்ட்டோட அந்த ஒரு பட்டன் பகுதிக்கு மட்டும் லைட்டாக மறைஞ்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஃபில்லராக தான் இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஒரு ஷேப் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஃபில்லராக தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஃபில்லர் வந்து எந்தெந்த இடத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வெட்டிங் போகிறதுக்காக இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்ஃபிட் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு அவுட்ஃபிட்டுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேட் காட்டுது இல்லையா. ஸோ ஒவ்வொரு அவுட்ஃபிட்டுக்கும் உங்களோட டிஃப்ரென்ஷியேட் மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஒரு இடத்துக்கு ஈவெண்ட்ஸ், வெட்டிங்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பார்ட்டி அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஸ்கினியான டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு டை உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இருக்காது, ரொம்ப கேஷுவலாகவும் இருக்காது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு காஸ்டியூமுக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான டை யூஸ் பண்ணும்போது இந்த டையுமே கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கை கொடுக்குது. அப்படிங்கிறதுனால ஈவெண்ட்ஸில், வெட்டிங்ஸில், அப்படி இல்லைன்னா பர்த்டே பார்ட்டிஸில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற ஒரு டை மெட்டீரியல் தான் கிப்பர் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேட்டான டை. இது வந்து ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது, ஆனால் ரொம்ப வைடாக இருக்கும், பார்க்க ரொம்பவுமே திக்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து மோஸ்ட்லி கோட் போடுறீங்கன்னா இது கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஷர்ட் போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓவர் கோட் போட்டு அதுக்கும் மேலே தான் உங்களோட பிளேசர் அப்படிங்கிற கோட்டை வந்து போடுறதுக்கு தயாராவீங்க. ஸோ பிளேசர் போடும்போது வந்து உள்ளே இருக்கிற அந்த ஓவர் கோட்டுக்கும் ஷர்ட்டுக்கும் நடுவில் வர்ற ஒரு டை இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு டை போட்டோம்னா மேலே வரும்போது அது ஒரு சின்ன டை மாதிரி தான் தெரியும். இதுவே நம்ம ஸ்கினி போட்டோம்னா அஃப்கோர்ஸ் சின்ன டையாக தான் தெரியும். இந்த கிப்பர் அப்படிங்கிற டை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாதியிலேயே பெரிய டையாகவே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓவர் கோட்டுக்கும் உங்களோட ஷர்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு குட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. கிப்பர் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஆஃப்லேயே பெருசாக இருக்கிறனால உங்களோட அந்த ஒரு ஓவர் கோட்டோட ஃபில்லரை கரெக்டாகவே ஃபில் பண்ணுது. ஸோ கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, பிளேசர் போடுறீங்கன்னா, அதுக்குள்ளே ஓவர் கோட் போடுறீங்கன்னா ஷர்ட்டோட தான் கண்டிப்பாக போடுவீங்க. ஷர்ட்டும் போடுறீங்கன்னா இந்த டை யூஸ் பண்ணுங்கள். கிப்பர் அப்படிங்கிற டை வந்து மோஸ்ட்லி உங்களோட பிளேசர்ஸ் அப்படி இல்லைன்னா உங்களோட சூட் லுக்குக்கு கரெக்டான ஒரு டையாக இருக்கிறது கிப்பர் தான். ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸ்டாண்டர்டுக்கும் கிப்பருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட்டே இதுதான். என்னென்னா கீழே தான் ஸ்டாண்டர்டோட லுக் வந்து பெருசாக இருக்கும், கிப்பர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே பார்க்க லுக்காக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ ஷர்ட் அப்படின்னு உடுத்தும் போது ஸ்டாண்டர்ட் ஓகே, பட் பிளேசர்ஸ் அப்படி இல்லைன்னா சூட் உடுத்துறீங்கன்னா கிப்பர் தான் கரெக்டாக இருப்பான். சரியா? எஸ். அடுத்ததாக இருக்கிறது எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, பவ் அப்படிங்கிறத பற்றி பேசவே இல்லையே, அதுவும் ஒரு டை தானே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பவ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிறைய இடத்துல மாற்றி யூஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி பவ் உடுத்துறீங்கன்னா பெஸ்டல் கலர் ஷர்ட்ஸுக்கு உடுத்தாதீங்க. ஏன்னா பெஸ்டல் கலர் ஷர்ட்ஸுக்கு உடுத்துறீங்கன்னா அந்த ஒரு ட்ரெடிஷன், அந்த ஒரு ஈவெண்ட்டுக்குன்னா ஓகே. ஏதாச்சும் ஒரு கிட்ஸோட பர்த்டே பார்ட்டி, அதுக்கு நீங்கள் ஃபங்கியாக உடுத்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு மாதிரி பிங்க் கலர் ஷர்ட் போட்டு பர்பிள் கலரில் ஒரு பவ் போட்டு போகிறீங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கியாக பார்க்க லுக்காக இருக்கும், காமிக்கலாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலான பிளேஸுக்கோ, ஈவெண்ட்டுக்கோ, வெட்டிங்குக்கோ நீங்கள் போட்டுட்டு போகும்போது பவ்வை மோஸ்ட்லி ஒயிட் ஷர்ட்டுக்கு பிளாக் கலர் ப்ளவும், பிளாக் ஷர்ட்டுக்கு ஒயிட் கலர் பவ்வும் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்பவுமே லுக்காக இருக்கும், ரிச்சாக இருக்கும், பார்க்கவும் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பவ் யூஸ் பண்ணிக்கிட்டு கோட் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஓவர் கோட் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இன் தட் சூட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓவர் கோட் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஒரு பவ்வுக்கு வேல்யூ இருக்கும். ஏன்னா பவ் நீங்கள் போட்டு ஒரு ஷர்ட்டில் அதுக்கு அப்புறமா நீங்கள் ஓவர் கோட் போட்டு அதுக்கும் அப்புறமா உங்களோட சூட்டை போடுவீங்களா இருந்தால் அந்த ஒரு பவுக்கு வேல்யூவே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி பவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓவர் கோட் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இன் தட் உங்களோட பிளேசர் அப்படி இல்லைன்னா உங்களோட சூட்டை மட்டும் கரெக்டாக போட்டுட்டிங்கனாலே பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது கிளிப்பான். கிளிப்பான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கிளிப்பானுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தது தான் இலாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கிளிப்பான் அப்படிங்கிறது வந்து இலாஸ்டிக்கையும் தாண்டி ரொம்ப ப்ரொஃபஷனலாக காட்டுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கிளிப்பான் அப்படின்னு வரும்போது இந்த எல்லா டைலையுமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் ஆஃப் டைலையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டையாக இருக்குது. ஏன்னா இந்த எல்லா டையுமே வந்து கட்டணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் கிளிப்பான் வந்து ஜஸ்ட் இன் தட் உங்களுக்கு உங்களோட காலரில் அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். ஆனால் உங்களோட காலர் பட்டனை
மாட்டுங்க, மறக்காமல் போட்டுட்டு மாட்டி வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், லூஸாக இருக்கும், விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட காலர் பட்டனை போட்டு கரெக்டாக உங்களோட டையை மாட்டி வச்சுட்டிங்கனாலே பார்க்க நல்லா இருக்கிறதுக்கு கிளிப்பான் தான் மஸ்ட்டாக இருக்கும். ஸோ டை கட்ட வரலப்பா, எவ்வளோ கேட்டனாலும் எனக்கு வந்து நல்லா இல்லைப்பா அப்படின்னு இருக்கீங்கன்னா கிளிப்பான் யூஸ் பண்ணுங்கள். பார்க்க மாஸாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டான லுக்கையே கொடுக்கும். ஓகே மகளே, இன்றைக்கான ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு முக்கியமான டைப்ஸ் ஆஃப் டைஸை நம்ம பார்த்துருக்கோம். அதில் டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். அதை நீங்கள் மாற்றி கரெக்டான இடத்துக்கு கரெக்டான விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள். கலர் பேட்டர்ன் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு கலர் பேட்டர்னுமே வந்து டிஃப்ரெண்ட்டேட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபஷனல் பிளேஸஸுக்கு ப்ரொஃபஷனலாக உடுத்துங்க, ஒரு கேஷுவலான பிளேஸுக்கு கேஷுவலாக உடுத்துங்க. கேஷுவலான பிளேஸுக்கு டையே இல்லைனாலும் பரவாயில்ல தான். ஸோ முடிஞ்ச வர அந்த ஒரு ஒகேஷன், அந்த ஒரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உடுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லா வாரமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் மஸ்டான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த டை தான். ஸோ ஓகேவா, ஸோ டை வந்து எல்லா இடத்துக்கும் உடுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்டாக அஃபிஷியலாக இருக்கணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணி நீங்கள் மட்டும் தனியாக தெரிகிறது ஓகே தான், ஆனால் அந்த இடத்துக்கே ஏற்றுக்காத மாதிரி தனியாக தெரிஞ்சால் அது நல்லா இருக்காது நண்பா, அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு செல்ஃப் கேரில் இருக்க போகிறது ஆண் மகனுக்கு வரக்கூடாத ஒரு கொடூர நோயான கோல்டு தான். ஸோ கோல்ட் எப்படி வருது, அது எப்படி வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கோல்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு வைரஸ் தான், ஒரு ஜெர்ம் தான். சரியா, காற்றோடு காற்றா பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜெர்ம் தான் இது. மழைக்காலங்களில் இதுக்கு உயிர் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு கோல்டான ஒரு கிளைமேட்டில் மட்டும்தான் இந்த ஒரு வைரஸ் வந்து டக்குன்னு உயிர் வாழும். வெயிலில் இதுக்கு வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படிங்கிறதுனால இறந்துருவான். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மழை காலத்தில் மோஸ்ட்லி கோல்டு வர்றது வாய்ப்பு இருக்குது. நம்ம மலையில் நலையிறனால தான் கோல்டு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக மலையில் நலையிறது மூலியமாக உங்களோட மூக்கு இருக்கிறது, அப்படி இல்லைனா தலை வலிக்கிறதுலாம் வர்றதுக்கு காரணம் உங்களோட இந்த ஒரு தலைப்பகுதியில் மியூக்கஸ் அப்படின்ற ஒருத்தன் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருப்பான். கம்மியாக தான் இருப்பான், ஆனால் உங்களோட மண்டையில் வந்து நீர் தங்கி நிற்கிறதுனால அதுவும் மியூக்கஸாக மாறி உங்களோட மூக்கில் இருக்கிறதா இருக்கட்டும், உங்களோட மண்டையில் போய் இருக்கிறதா இருக்கட்டும், உங்களோட இந்த ஒரு பேக் நெக் பகுதியில் இருக்கிறதா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தலைவலி, மூக்கு வலி, அப்படி இல்லைன்னா உங்களோட மூக்கு அப்படியே அடைச்சி நிற்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் கோல்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கோல்டும் இந்த மியூக்கஸும் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேரும் ரொம்ப நட்பான ஆளுங்க. அப்படிங்கிறதுனால இந்த கோல்டு அப்படிங்கிற வைரஸ் உங்களோட பாடிக்குள்ளே வந்துச்சுன்னா அவனும் இவனும் அப்படியே ஒட்டிக்குவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கோல்டான கிளைமேட் இருக்கும்போது இந்த கோல்டு அப்படிங்கிற வைரஸ் வந்து இறந்து போகாமல், ஏன்னா அவன் ஹீட்டில் இருக்கும்போது இறந்துடுவான், கோல்டான கிளைமேட்டில் வந்து இறந்து போகாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்கள் சுவாசிக்கும் போதோ, பேசும்போதோ, கதைக்கும் போதோ, தொடும் போதோ ஏதோ ஒரு விதத்தினால உங்களோட கை மூலியமாகவோ, ஏன் மூச்சு காற்று மூலியமாகவோ உங்களோட பாடிக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இவன் வந்து கையால் மட்டும்தான் வருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையால் உடம்பால் வருவானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களோட மூஞ்சி பகுதி இருக்கு இல்லையா, அது மூலியமாக தான் உள்ளே வருவான். ஆக்சுவலாக மூஞ்சி பகுதி மூலியமாக எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெத்தி பகுதிகளில் சின்ன ஒரு குட்டியான ஓட்டைங்கள்லாம் இருக்கும், அது மூலியமாக கூட வருவான். அப்படி இல்லைன்னா அஃப்கோர்ஸ் சுவாசிக்கிற மூச்சு காற்று மூலியமாக வருவான். அப்படி இல்லைன்னா இதாக இருக்கான் பார்த்தீங்களா, இவன் மூலியமாக உள்ளே வருவான், இல்லைனா காது மூலியமாக உள்ளே வருவான். அப்படியும் இல்லையா, ஸ்கேல்ப்குள்ளால் கூட உள்ளே வருவான். ஸோ உள்ளே வந்ததுமே அவனுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அந்த தங்குறதுக்கான இடமா தான் உங்களோட மியூக்கஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அவனுக்கு. அப்படி இருக்கும்போது அவன் ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த மியூக்கஸுமே கூட ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இங்கே இருக்கிற கொஞ்சம் அளவான மியூக்கஸ் இங்கே தலைப்பகுதிக்கு போகும்போது தலைவலிக்க ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிற அதே கொஞ்சம் அளவான மியூக்கஸ் கொஞ்சம் அதிகமாகும்போது உங்களோட காது பகுதிக்கு போகும், உங்களோட கழுத்து பகுதிக்கு போகும், நிறைய இடங்களில் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அதனால தான் கோல்டு அப்படிங்கிறவன் தலைவலி, காஃப் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இருமல், ஒரு பக்கம் மூக்கெலாம் அடைச்சிக்கிறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறதுக்கு ரீசன் உங்களோட மியூக்கஸை வந்து அவன் இன்னும் பரப்பி விட்டுறான், அவன் இன்னும் பெருசாக்கி விட்டுறான், கொஞ்சமாக இருக்கிறத நிறைய ஆக்கி விட்டுறான். அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் போயிட்டு தங்கி அது உங்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவனை எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களோட உடம்புலையே இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான் இல்லையா,
அவன் கூட சண்டை போட்டுக்குவான். அவன் போயிட்டு கொஞ்சம் அவன் மேலே நின்னாலே இவன் கரைஞ்சி ஓடிடுவான். ஆனால் நிறைய உங்களோட உடம்புல இந்த வைரஸ் ஃபில் ஆகும்போது இம்யூனிட்டி பவருக்கு கூட லைட்டாக லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் உங்களோட இம்யூனிட்டி பவரை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே, ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னாலே இவன் வர்றதை விட சீக்கிரமாக வெளியே போயிடுவான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இம்யூனிட்டி பவரை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிடுங்க. அந்த மாதிரியான சாப்பாடுகளை பற்றி நம்ம அடுத்த வாரம் பேசுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ கோல்டு அப்படிங்கிறவன் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளைமேட்டில் கண்டிப்பாக வருவான். ஏன்னா அவன் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் அவன் பாட்டுக்கு உங்களோட இம்யூனிட்டி பவர் கூட சண்டை போட்டுட்டு அவன் தோற்று போயிடுவான். ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வைரஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இன்னும் நிறைய வைரஸ் இருக்குது. அவனுங்க கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கூட சண்டை போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற வைரஸாக இருக்கானுங்க. இவன் ஒரு குட்டியான வைரஸ் தான் அப்படிங்கிறதுனால இம்யூனிட்டி பவரை இவனை போட்டு தாக்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் உங்களோட மியூக்கஸ்லாம் அவன் போயிட்டு சின்ன சின்னதாக நோண்டிக்கிட்டு இருக்கும்போது தான் அது ஃபில் ஆகி ஸ்னீஸ் வர்றது, அதாவது தும்மல் வர்றது, அதெல்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படணுன்னு ஒன்றுமே கிடையாது. கோல்டு வந்துச்சுன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறதுக்கு ரீசனே அந்த மியூக்கஸ் போயிட்டு ஒவ்வொரு இடமா ஃபில் ஆகும்போது, அதாவது பிரெயின் பக்கத்தில் ரொம்பவுமே ஃபில் ஆகும்போது உங்களோட பாடி கண்ட்ரோலை பிரெயின் கொஞ்சம் இழக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போது உங்களோட பாடி ரொம்பவுமே டயர்டாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், கோல்டு அப்படிங்கிறவன் உங்களோட வைரஸாக உள்ளே வந்தாலும் உங்களோட உடம்புல இருக்கிற அந்த இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறவன் டக்குன்னு சண்டை போட்டுருவான். ஸோ அவனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த நோயுமே கரெக்டாக வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத நம்ம வர்ற வாரங்களில் பேசுவோம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு அடுத்து நம்ம ஆட்டிடியூட் பக்கம் போகிறோம். ஆட்டிடியூடில் பங்க்சுவாலிட்டி. இப்போது ஆட்டிடியூடுக்கும் பங்க்சுவாலிட்டிக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்டாலும், ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயமே பங்க்சுவாலிட்டி மூலியமாக தான் வருது. ஏன்னா நம்ம எது பண்ணுறதுனாலும் கரெக்டாக பண்ணணும், கரெக்டான டைமுக்கு பண்ணணும், கரெக்டான நேரத்துக்கு பண்ணணும், கரெக்டான ஆளுக்கு பண்ணணும், கரெக்டான ஒரு சிந்தனையோட பண்ணணும். இது எல்லாமே பங்க்சுவாலிட்டிக்குள்ளே தான் வரும் ஆக்சுவலாக. சரியா? ஸோ பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கணும், கரெக்டாக வேலைக்கு போகணும், அது மட்டும் கிடையாது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் இப்போ இருக்கிற வயசுக்கு நீங்கள் சாதிக்காத சில பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதே விஷயத்த உங்களை விட சின்ன வயசில் ஒரு பையன் சாதிச்சுக்கிட்டு இருக்கானா இருக்கும். ஸோ அவனுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டான். அவனோட வயசுக்கு மீறின ஒரு டைமை கூட அவன் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச டைமை கூட நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணல. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நான் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் அப்படி தட்டி கழிச்சிடலையே, கரெக்டாக தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வாய்ப்புக்காக கரெக்டாக வேலை பார்த்தோமா? அதுக்காக கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா? இல்லை ப்ரோ நான் வேலைக்கெலாம் கரெக்டாக போயிடுவேனே, காலையில் வேலைக்கு போனேன்னா அந்த டைமை கரெக்டாக வேலை பார்த்துட்டு வந்துடுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் கிடையாது. நீங்கள் பார்க்குற அந்த ஒரு 9 to 5 ஜாபில் கூட 9 to 5 ஒர்க் மட்டும்தான் உங்களோட லைஃபாக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. கரெக்டாக ஒரு கோலுக்காக, ஒரு கெரியருக்காக உழைக்கிறவன் ஒரு இடத்துலையுமே ஸ்டாப் ஆக மாட்டான், நிறைய உழைப்பான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக தூங்காமல் கொள்ளாமல் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஐடியாஸ், அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய சில பல விஷயங்கள், அதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம், உங்களோட லைஃபுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அவ்வளவு அந்த டைம் உங்களுக்கு திரும்ப வரும். வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களோட டைமை நீங்கள் இப்போ கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டைமை இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது உங்களோட டைமை கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் கரெக்டாக இருப்பாருன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா டைம் கிடைக்கும். அந்த டைமை வச்சு உங்களுக்கு நிறையாவே சம்பாதிக்கலாம். ஸோ பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், காலையில் எந்திரிக்கிறது, கரெக்டாக வேலைக்கு போகிறது, போன டைமில் கரெக்டாக வேலை பார்த்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறது மட்டும் கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க? ஃபோனோடு இருப்பீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. இதில் எதுலையாச்சு ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? இது எல்லாத்துலேயுமே இந்த ஒரு 12 ஹவர்ஸில் 8 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற அந்த ஒரு 16 ஹவர்ஸ், சரியா? அதுலேயுமே கூட 8 ஹவர்ஸ் நம்ம தூக்கிடலாமே அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ அந்த ஒரு 8 ஹவர்ஸையும் தூங்குறதுக்காக தூக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்ற அந்த 8 ஹவர்ஸ் என்ன பண்ணுறீங்க? அதுலேயும் ஒரு 3 ஹவர்ஸ் சாப்பிட்றது, குளிக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் மொத்த ஒரு 5 ஹவர்ஸ் என்ன பண்ணுறீங்க? உங்களோட லைஃபுக்கும் அந்த 5 ஹவர்ஸுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? உங்களோட கெரியருக்கும் அந்த 5 ஹவர்ஸ்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா?
உங்களோட கோலுக்கும் அந்த 5 ஹவர்ஸ்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இந்த ஒரு குறிப்பிட்ட டைமில், இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நான் இந்த வேலையை பார்ப்பேன், இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் என்னோடய வாழ்க்கைக்காக நான் ஒத்துழைக்கிறேன், இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் என்னோடய வாழ்க்கைக்காக நான் உழைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை அதை திருப்பி கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட வாழ்க்கைக்காக சீரியஸாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவன் சீரியஸாக இருப்பான். புரியுதா? எல்லாத்தையுமே வெறுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கிக்கிட்டு வாழ்கிறது ஓகே தான். ஆனால் அது மூலயமா உங்களோட ஃப்யூச்சரில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக நடக்குமான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு அந்த வெறுக்கிற ஒதுக்குற நேரத்தில் கூட ஏதாச்சும் ஒரு குட்டியான ஒரு விஷயம், அட்லீஸ்ட் உங்களோட வாழ்க்கையை பற்றி பேசியிருந்தாலே, ஓகே, அதுக்கு உயிர் கொடுத்து வச்சுருப்பீங்க, உங்களோட கனவுக்கு உயிர் கொடுத்து வச்சுருந்தாலே உங்களோட கனவு இன்னும் ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிருக்கும். உங்களோட ஒவ்வொரு நேரத்தையுமே உங்களோட கனவை நம்பாமல் இருக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட கனவுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக யாருமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அந்த ஒரு டைம் தான் பங்க்சுவாலிட்டி. புரியுதா? ஸோ உங்களோட டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பங்க்சுவலாக இருக்கிறது, காலையில் எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் வேலை பார்க்குறதுன்னு மட்டும் வச்சுக்காமல் உங்களோட லைஃபுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எந்த விதத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பங்க்சுவாலிட்டி. அதை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததாக நம்ம எடுத்துக்காட்டு பகுதிக்கு வரப்போகிறோம். ஓகே மக்களே, இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது சரியான ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவுக்கு ஏத்தாள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே இவரை பார்த்து தான் ஜிம்முக்கு போகணும், இவரை பார்த்து தான் சிக்ஸ் பேக் வச்சுக்கணும், இவரை பார்த்து தான் செஸ்ட்டை வளர்த்துக்கணும், இவரை பார்த்து தான் ஷேப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கனவு கண்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இவரையே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இப்போ ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஏற்றுக்கணும். என்ன நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான், பாடி டைப்ஸ் 3 விதம். ஒன்று எக்டமார்ஃப், இன்னொன்று பெண்டமார்ஃப், இன்னொன்று மெசமார்ஃப். எக்டமார்ஃப் அப்படின்னு சொல்கிறது ஒல்லியாக தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் என்ன தான் பண்ணாலும் உங்களோட பாடி பார்க்க ஆல்மோஸ்ட் ஒல்லியாகவே தான் தெரியும். அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. உங்களோட ஷோல்டர்ஸ் ரொம்ப வைடாக இருக்காது, வி ஷேப் கம்மியாக இருக்கும், ஒரு எல் ஷேப்பில் தான் நீங்கள் மோஸ்ட்லி இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால ஒல்லியாகவே தான் தெரிவிங்க. அடுத்ததாக இருக்கிறது பெண்டமார்ஃப் அப்படிங்கிற ஒரு பாடி டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பெண்டமார்ஃப் அப்படிங்கிற பாடி டைப் ஆல்மோஸ்ட் ஒரு பாக்ஸ் ஷேப்லேயே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணி கம்மியாக உடம்பை குறைச்சாலும் அந்த ஒரு பாக்ஸ் ஷேப்பை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களோட வெயிஸ்ட் உங்களோட லேட்லேருந்து ஒரே அளவாக தான் இருக்கும். லேட்டுக்கும் வெயிஸ்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டே இருக்காது. வெயிஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட இடுப்பு பகுதி, லேட் அப்படிங்கிறது உங்களோட முதுகோட விங்ஸ் அப்படிங்கிற பகுதி. ஸோ அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டே இருக்காது, ஒரு மாதிரியான ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருக்கும். ரெண்டுமே பல்காக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்பவுமே பல்காக இருப்பீங்க, ரொம்பவுமே ஸ்கின்னியாலாம் இருக்க மாட்டீங்க, ரொம்பவுமே பல்காக மஸ்குலராக இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு ஷேப் இருக்காது. ஸோ சூர்யா என்ன மாதிரியான டைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவர் தான் மெசமார்ஃப். மெசமார்ஃப் அப்படின்னு சொல்கிறது 100க்கு 10% தான் மனுஷங்களே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மெசமார்ஃப் அப்படிங்கிற பாடி டைப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஷோல்டர்ஸ் கரெக்டான லென்த்தில் இருக்கும். அவங்களோட வெயிஸ்ட் ப்ளே பண்ணாங்கன்னா, கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா இடுப்பு பகுதியை கரெக்டாக கம்மி பண்ணிக்கலாம். அவங்களோட லேட் ரொம்பவுமே வைடாக இருக்கும். அவங்களோட விங்ஸ் கரெக்டாக வைடாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன தான் அவங்களோட இடுப்பு பகுதி கொஞ்சம் கொழுப்போடு இருந்தாலும் அவங்களோட லேட்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணாலே அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஷியேட் கரெக்டாக காட்டும். டயமண்ட் ஷேப் அப்படிங்கிறது, வி ஷேப் அப்படிங்கிறது அவங்களோட பாடியில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவங்களோட பைசப்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃபோர் ஆர்ம்ஸ்லேருந்து பைசப்ஸுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஷோல்டர்ஸுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மசில்ஸுமே தனித்தனியாக தெரிகிற மாதிரியான கரெக்டான ஒரு ஃப்ளோவில் தான் அவங்களோட பாடி இருக்கும். அதுதான் சூர்யா. ஸோ நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த பாடி டைப்பா? ஸோ சூர்யாவை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு ஜிம்முக்கு போகிற நிறைய பேர் ஃபெடப் ஆவாங்க. நான் இப்போவே ஓகே அடித்து சொல்லுவேன், சூர்யாவை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு ஜிம்முக்கு போகிற நிறைய பேர் ஃபெடப் ஆகுறாங்க. ஆனால் சூர்யாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க, சூர்யாவோட பாடி டைப் இது தான், டயட் இது தான், சூர்யாவோட லைஃப் ஸ்டைலே இது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிடுவாங்க. பட் சூர்யாவோட கம்ப்ளீட்டான ஃபிசிக்கே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபெடப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சூர்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கம்ப்ளீட்டாகவே ஒரு மெசமார்ஃப் பாடி கொண்ட ஒரு ஆள். அதே மாதிரி உங்களோட பாடியை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே கஷ்டம். புரியுதா? ஸோ நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், உங்களோட பாடி டைப் என்னவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரியான ஃபிசிக் தான் வரும் அப்படிங்கிறத ஏற்றுக்கங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது
நம்மளோட சூர்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரோட டயட் பிளான் எப்படி இருக்குது, அவரோட டெய்லி லைஃப்பில் அவர் சாப்பிட்ற சாப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசணும்னா, அவரோட டயட் சார்ட்டே வந்து என்ன மாதிரியான ஒரு டயட் சார்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ கார்ப் டயட் சார்ட் அப்படின்னு சொல்லலாம். இவர் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த பன்னு, பானு, ஈஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கலந்து வர்ற அந்த ஒரு காற்று மாதிரியான சாப்பாடுங்க இருக்குது இல்லையா, அதுலேருந்து வர்ற கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்பவுமே அதிகம். ஸோ அதை வந்து கம்மியாக தான் சாப்பிடுவார். ஆக்சுவலாக ரைஸ்லையுமே கூட கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால கார்போஹைட்ரேட்ஸுக்கு அடுத்து தான் இந்த கேலரிஸ் அப்படிங்கிறவங்க உள்ள வருவான். கேலரிஸ்க்கு அடுத்து ப்ரோட்டீனாக மாறுவான், ஃபேட்டாக மாறுவான். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவரோட மீலில் வந்து காலையிலேருந்து அப்புறம் ராத்திரி வரைக்குமே இவர் சாப்பிட்ற எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கார்ப்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே அவர் சாப்பிட்றதுலையுமே ஒரு 50 கிராம் தான் கார்ப்ஸே இருக்குது. 50 கிராம் கார்ப்ஸா? ஸோ அதுக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ப்ரோட்டீன் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பசி வர்றது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இவரோட ப்ரோட்டீன் ஃபில்லர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 250 கிராம்ஸுக்குள்ள ப்ரோட்டீன் சாப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் இன்டேக்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபைபர் இன்டேக்ஸ்னு சொல்கிறது இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லேருந்து சாப்பிடக்கூடிய சில பல நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஃபைபர் இன்டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 150 கிராம்ஸ்க்குள்ளே அவர் சாப்பிட்ருக்காரு. ஸோ காலையில் அஃப்கோர்ஸ் கெஃபைன் எடுத்துக்கிறாரு. ஒரு காஃபி அப்படிங்கிறது வந்து கெஃபைனாக இருக்கும். ஆனால் காஃபிலையுமே கூட கேலரிஸ் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கெஃபைன் ட்ரிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவனை நம்ம நைட்டு குடித்தோன்னா தூக்கமே வராது. அப்படிங்கிறதுனால ஒரு காலையில் எந்திரிச்சதுமே அந்த ஒரு கெஃபைன் ட்ரிங்கை எடுக்கிறாரு. கெஃபைன் அதிகளவு அந்த ஒரு ட்ரிங்கில் இருக்குது, ஒரு கேலரிஸுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு கெஃபைன் எடுத்துக்கிட்டு தான் அவரோட நாளை ஸ்டார்ட் பண்ணுறாரு. காலையிலேயே மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணிடுவாராம். ஸோ அவரோட ஒர்க் லைஃப்பையும் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறமா அவர் எடுத்துக்கிறது ப்ரோட்டீன் ஷேக் மட்டும்தான். வே ப்ரோட்டீன் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 முட்டையும் ஒரு பிரெட்டும் தான் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட லஞ்சாக வர்றது ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் சாப்பிட்றாரு. அதோட கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்றாரு. அளவான வெஜிடபிள்ஸும் வச்சுருக்காரு. ஓகேவா. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகும்போது ஒரு 6 to 7 ஆகும்போது 6க்கெல்லாம் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கிட்டு 7க்கெல்லாம் திரும்ப அந்த மாதிரியான ஒரு சிக்கனையும் வெஜிடபிளையும் தான் சாப்பிட்றாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரோட்டீன் ரிச் டயட், ஒரு கார்ப் கட் டயட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டயட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆக்சுவலாக அழகாக மசில்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபேட்டை கம்மியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அவரோட ஷேப் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவரோட பாடி டைப் மெசமாஃப், உங்களோட பாடி டைப் அதுவாகவே இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கடைசியாக எடுத்துக்காட்டு பகுதியில் சூர்யா பற்றி பேசியிருந்தது ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்மளோட நிகழ்ச்சியில் சூர்யா அப்படிங்கிறது ஒரு மஸ்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அவரை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் ரொம்பவுமே மஸ்டான ஒரு ஆக்டராக, ரொம்பவுமே மஸ்டான ஒரு இன்ஸ்பிரேஷனாக நமக்கு இருக்கார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற நேரம் அப்படிங்கிறதுனால நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். ஓகே மகளே, நிகழ்ச்சியின் இறுதியில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே நேரத்துக்கு செய்கிறவனுக்கு பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது நேரம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையுமே கூட தான். ஸோ இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செல்வம். போயிட்டு வாங்க, டாட்டா.